ஆரோக்கியம்ங்கிற பலம் எத்தனை தேவையா இருக்கு நம்ம குடலுக்கு, அந்த பலத்தை கொடுக்கும் விஷ்ணு சாஸ்திரநாம அத்தியாயம் சொன்னான். சின்ன குளத்திலேருந்து ஏன் சொல்லணும்னு சொல்றோம்னா பலம். இங்க பலம்னா வெறும் உடல் பலம், ஒருத்தர் அடிக்கிறதுக்கு வேண்டிய பலத்தை சொல்லல. கைங்கரியம் பண்ணணும்னா பலம் வேணும் இல்லையோ, ஒரு கோவிலுக்கு போகணும்னா பலம் வேணும் இல்லையோ, ஒருத்தருக்கு பெரியவனுக்கு உதவி செய்யணும்னா பலம் வேணும் இல்லையோ, அந்த தேக ஆரோக்கியம் மனசு ஆரோக்கியம் ரெண்டையும் கொடுக்கும் விஷ்ணு சாஸ்திரநாமாத்தியாயம். தேக ஆரோக்கியத்தை விட மனசு ஆரோக்கியம் இன்னும் ரொம்ப முக்கியம். அது இல்லாட்டா மருந்து சாப்பிட்டாலும் சரிப்படுத்திக்கலாம். எந்த தேகத்துக்கு ஆரோக்கிய குறவும் ராத்திரி ஆனா கொஞ்சம் அதிகமாகும். அதை நீங்களே பார்த்துருக்கலாம். ராத்திரி வேலை வரச்சே இந்த ஆரோக்கியம் கெட்டுறாப்புல இருக்கும். பகல் வேலை வந்த உடனே எல்லாம் சரியா போயிட்டாப்புல இருக்கும். ஒண்ணுமில்லை, உடம்பு எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஏன் இந்த ராத்திரி வேலை வந்தா குறையறாப்புல இருக்குன்னா, நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற முதல் பயம், வைத்தியர் திறந்திருப்பரோ மாட்டாரோங்கிற ரெண்டாவது பயம், ஒத்தரையும் கூப்பிட முடியாதேங்கிற பயம். இந்த பயத்தினாலதான் வியாதி கூடுறாப்புல இருக்கே தவிர மற்றபடி பகல் ராத்திரி எல்லாத்திலையும் வியாதி ஒன்னாத்தான் இருக்கும். சூரியன் உதிச்சு எல்லாம் இருக்குன்னா சரி, நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கா, எழுந்திருப்பா. ஒரு தனிமை வரதோ இல்லையா ராத்திரின்னு உடனே, இந்த தனிமையில தான் ஆரோக்கியம் கெடுறாப்புல நமக்கு தோற்றத்துக்கு ஆரம்பிக்கும்.